நெடுஞ்சாலையில் கட்டப்பட்ட 7 வீடுகள். தடுத்த பொதுமக்களை குண்டுக்கட்டாக வெளியேற்றம். தடுத்து நிறுத்திய வீட்டின் உரிமையாளர்கள் கைது. நடந்தது என்ன விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. திருவண்ணாமலை திண்டிவனம் சாலை சோகீழ்நாச்சிப்பட்டி கிராமத்தில் கடந்த 1966ஆம் ஆண்டு 39 வீடுகளுக்கு பட்டா கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் 7 வீடுகளுக்கு பட்டா வழங்கியும் அதனை ரிஜிஸ்டர் என்று சொல்லக்கூடிய பட்டியலில் வருவாய்த்துறையினர் பதியாமல் விட்டுள்ளனர். இந்த நிலையில் நெடுஞ்சாலைக்கு சொந்தமான இடத்தில் வீடு கட்டப்பட்டுள்ளது எனவும் அதனை காலி செய்ய வேண்டும் எனவும் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 7 வீட்டின் உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது. நோட்டீஸ் வழங்கி கடந்த 4 மாதங்களாகியும் வீட்டை காலி செய்யாததால் இன்று வலுக்கட்டாயமாக 7 வீட்டின் உரிமையாளர்களையும் காவல்துறையினர் குண்டுக்கட்டாக வெளியேற்றி 4 JCB இயந்திரம் மூலம் 7 வீடுகளும் இடித்து தரமட்டமாக்கப்பட்டது. குறிப்பாக வீடுகளை இடிக்க விடாமல் பொதுமக்கள் சாலை மறியல் மற்றும் JCB வாகனத்தின் முன் தடுத்து நிறுத்தியதால் காவல்துறையினர் பொதுமக்களை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று வெளியேற்றினர். இந்த சம்பவத்தால் திருவண்ணாமலையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. வீடின்றி தவிக்கும் இந்த அப்பாவி மக்களுக்கு என்ன செய்ய போகிறது இந்த அரசு?